மகாராஜா என்னடா வாழாகப்பட்டது ஏன் பொந்துல மாட்டிக்கிச்சு அதனால என்ன பண்றேன்னா அந்த ஒரு பஸ்ஸாண்டுக்கு போய் அந்த பொந்த கையாட வெட்டி சபைய பாத்தியா நீ சம்பந்த நான் பாக்கல சோறு போட்டு அவர் தப்பு தண்ணி பாத்தியா நானே ஒரு வாட்டி தான் சொன்னா அந்த வேலையை எப்ப நாடகம் பெரிய நாடகம் சபைய பாத்தியா ஆட்ட சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் கற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் பெற்றோர் இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் எப்படி மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் அமர்ந்த சபை இப்படியாற்பட்ட சபை தம்பி இந்த மேல்வள கிராமத்தில் கூடியிருக்குது தம்பி எதற்காக கூடியிருக்குது அப்படிதான் இருப்பாங்க பேசு ஐயா எதற்கு தெரியுமா ஐயா எதுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் சொல்லு வீட்டுல பத்தா குசு வர மட்டும்தான் இங்க வந்து நாளா மணி விட்டு போடுறாங்க இதுக்கு செலவு பண்ணி மகாகாளி அம்மன் குறிமேடை குறி சொல்லக்கூடிய மாதிரியா இந்த மேல்வள கிராமத்தில் எழுந்தருள்ள மகாகாளி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சாமி வீதி விழா கொண்டு வந்து ஓரிரவு நடத்த வேண்டும் அந்த அம்மனை பத்தி 2 இரவு தாமலம் கொடுக்கிறாங்க அம்மனை பத்தி ஓரிரவு நடத்த வேண்டும் ராமாயணத்தை பத்தி ஓரிரவு நடத்த வேண்டும் அப்படி என்று கொடுத்திருக்கிறாங்க அப்படி கொடுத்திருந்தாலும் எந்த கம்பெனிக்கு கொடுக்கிறாங்க தெரியுமா எந்த கம்பெனிக்கு மழுவந்தாங்கல் அடுத்த விழுப்புரம் மாவட்டம் மழுவந்தாங்கல் அடுத்த மாவட்டம் மலையரசங்குப்பம் மலையரசங்குப்பத்திலே ஸ்ரீ அம்மாநாயனார் அப்பன் நாடக சபா உரிமையாளராக விளங்கக்கூடிய பிரகாஷ் சிவபிரகாஷ் ஆமா பிரகாசன் அம்மனாயனார் அப்ப நாடக சபா தாம்பலம் வழங்கினார்கள் அப்படி தாம்பலம் வழங்கிய இந்த மேல்வள கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு எங்கள் கம்பெனி சார்பாக இந்த திருவன் கோடான குடி வணக்கம் தம்பி சொல்லுங்க இன்றைய தினத்தில் நடத்த வேண்டிய நாடகத்திற்கு முதல் கதாநாயகராக தர்பாராய் வந்திருக்கிறேன் எந்நாட்டு அரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஐயா சொல்லு மந்திரி தெரிந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும் சொன்னார் மறுவிளக்கம் அப்படியா இந்த சூரியகுல பரம்பரை 59வது தலைமுறை தசரத சக்கரவர்த்திக்கும் கைகேசி அம்மனுக்கும் என்னுடைய பெயரோ பரதன்.
அப்படி இருந்தாலும் தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியும்? 3 மனைவிகள் 4 பிள்ளைகள். 3 பொண்டாட்டியா? எங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டியா? சத்தியமாவா? என்னடா சத்தியமா? மகாராஜா உண்மைதாடா. சத்தியமா 1 பொண்டாட்டியா? ஏய் வாசலை 1 கைகாழி 2 சுபத்திரை 3 மனைவிகள் 4 பிள்ளைகள். வாசலை அம்மனுக்கு எங்க அண்ணன் ரகுராமர் பிறந்தார். ரகுராமர் கைலாசி அம்மனுக்கு இந்த பரதன் நான் பிறந்தேன். சுபத்திரை அம்மனுக்கு லட்சுமணன் சத்துருக்கன் 4 பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்த இடத்திலே எங்கள் அண்ணனாகிய ராமபிரானுக்கு திருமணமாகிய உடனே என் தாயாகிய கைகேசி அம்மன் ஒரு கட்டளை இட்டது. என்ன கட்டளை? ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். எனக்கு தெரியாதோ, எனக்கு அறியாமல் இந்த கட்டளையை என் தாயாகிய கைகேசி இட்டது. அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு என் அண்ணனாகிய ராமபிரான் 14 ஆண்டு காலம் கானகம் சென்றார். கானகம் சென்று 14 ஆண்டை 14 நாளாக கழித்து வந்தார். அவர் கானகத்துக்கு செல்லும் பொழுது நான் சந்தோஷமா இருந்தேனா? இல்ல. அவர் கானகத்துக்கு முதல் பிறந்த அண்ணனாக ஒரு கானகம் செல்வதற்கு சந்தோஷமாக இல்லை. ஓடி வந்து வழிமறித்தேன். வழிமறித்ததற்கு தாய் சொல்ல தட்ட மாட்டேன். அன்னையார் கட்டளைப்படி நான் கானகம் செல்வேன் அப்படி என்று என்னிடத்தில் முறையிட்டு கானகம் சென்றார். அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி, இந்த அயோத்தியில் நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நான் அமர மாட்டேன். என் தாய் சொல்ல நான் கேட்க மாட்டேன். நீ தாய் சொல்ல கேட்ட, நான் தாய் சொல்ல கேட்க மாட்டேன். அப்படி என்று அவர் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அவருடைய பாத குரலை கொண்டு போய் வச்சேன். ஒன்னும் செத்துட்டானா அவன் பொண்டாட்டியே கொண்டு முடியும். அவன் சொத்தையும் பெருட்டிக்குவேன், எல்லாம் செய்வேன். ஆனா நான் அப்படி செய்யல. அவருடைய பாதகுரனை கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்தில் 14 ஆண்டு காலம் வச்சிருந்தேன். அவர் 14 ஆண்டு கானகத்தை முடித்து விட்டு நாடு திரும்பி அந்த அயோத்தியை அண்ணாவாகிய ராமச்சந்திரன் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த அயோத்தி பட்டணத்திலே ஒரு பகுதியாகிய நந்திபுரி பட்டணம், அந்த பட்டணத்தை இந்த பரதன் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். தம்பி, நந்திபுரி பட்டணம் என்னுடைய நாடு. நந்திபுரி பட்டணம் கானகம் சென்று அண்ணனை அழைத்து பார்த்தார், வரவில்லை. அவருடைய அந்த பாதக்குருடன் செல்லக்கூடிய செருப்பு மிதியடி காலணி அதை எடுத்து வந்து தலைமையில சுமந்து வந்து அதை அயோத்தி சிம்மாசனத்திலே வைத்து விட்டு அவர் ஆட்சி செய்வது போல இல்லை, இவரு அங்கே நந்திபுரத்தில் வந்து அங்கிருந்து தம்பி சத்துருக்கனை வைத்து ஆட்சி செய்தார். அண்ணன் மேல அவரை பற்றி அப்படி இந்த நந்திபுரி பட்டணத்தில் நான் ஆண்டு கொண்டிருந்து தம்பி எனக்கு வெகு நாளாக மகாராஜா காவலர் தான் நானு. நீ ஒரு வார்த்தை புள்ள சொன்னா போன் பண்ணி நான் புள்ள குடுக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் அந்த என் அண்ணாவாகிற ராமருடைய புண்ணியத்தால் அண்ணனை தான் குலதெய்வமா வேண்டுகிறேன். அவருடைய புண்ணியத்தால் எனக்கு ஒரு ஆண்மகன் ஆண் குழந்தை எனக்கு பிறந்துக்குது. 21 தினங்கள் ஆகிறது. என் மனைவியாகிய காந்திமதிக்கு எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து 21 தினங்கள் ஆகியிருக்கிறது இந்த நந்திபுரி பட்டணத்தில். ஆனா அந்த குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. பேர் வைக்கிறதுக்கு வேதியர்கள் வேண்டும். வேதியர்கள் வேண்டும். நான் வைக்க முடியாது. வேதியர்கள் வேண்டும். அப்படி இருந்தாலும் எதற்காக எனக்கு இந்த ஆண் குழந்தை இந்த நேரத்தில் பிறந்திருக்கிறது? சில கால குழந்தை இல்லாமல் இந்த நாட்டை என் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி போர் எப்படி ஆண்டு கொண்டு இருக்கிறேன். அது கானகத்து விலங்குகளும் கண்டுபுலி சிங்கத்தோடு
ஆட்சியில கானகத்தில் இருக்கக்கூடிய கொடிய விலங்கு என்று சொல்லக்கூடிய சிங்கம் புலி கரடிகள், சாதுவான விலங்கு என்று சொல்லக்கூடிய பசு கன்றுகள் எங்க அப்பா ஆட்சியில ஒரே குலத்தில் நீர் இருந்தோம். அத போல என்னுடைய ஆட்சியிலும் நான் நீர் நெறி தவறாமல் இருப்பதால் ஒரே குலத்தில் நீர் இருந்தோம். ஆமா, அண்ணன் தம்பியே ஒரு வீட்டுல வாழ மாட்டோம். கானகத்தில் இருக்கக்கூடிய விலங்காகப்பட்டது ஐயா பேசாத. கானகத்தில் இருக்கக்கூடிய விலங்காகப்பட்டது எங்களுடைய ஆட்சியிலே ஒரே குலத்தில் நீர் இருந்தோம். அதோ பட்சிகள் இருக்குது, பட்சிகள் இருக்குது. இந்த பட்சிகள் எல்லாம் எங்கள் நாட்டிலே அது பாக்கு மரம், தேக்கும் மரம், கானகத்தில் இருக்கக்கூடிய முக்கணிகள் இருந்தது. கானகத்தில் முக்கணிகளே, அந்த முக்கணிகளை புசிப்பதற்கு பட்சிகள் வந்து கூடி குழாவிக் கொண்டு என்னுடைய பெயரை சொல்லும். ஆமா, இந்த ஆட்சி காரணம் என்ன? ஒரு மன்னன் நீதி நெறி தவறாமல் ஆண்டால் தான் அந்த பறவைகளும் வந்து வாட்டும். இந்த நந்திபுரி பட்டணத்திலே கட்டி வைத்திருக்கிறேன், கட்டி வைத்திருக்கிறேன், நட்டு வைத்திருக்கிறேன், வெட்டி வைத்திருக்கிறேன். யாரு கட்டி வச்சுக்கிறீங்க? யாரு நட்டு வச்சுக்கிறீங்க? யாரு வெட்டி வச்சுக்கிறீங்க? ஐயோ பையலே, இத போல ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறேன், ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறேன், அது குளங்களை வெட்டி வைத்திருக்கிறேன், மரங்களை நட்டு வச்சிருக்கிறேன். ஒரு மனிதனாக பிறந்தா இந்த 3 வேலை செய்யணும். ஒரு மனுஷனா பிறந்தா அவன் புண்ணியத்தை சேரணும்னா அவன் நற்காலை அடைய வேண்டும் என்றால் கட்டி வைக்க வேண்டும், நட்டு வைக்க வேண்டும், வெட்டி வைக்க வேண்டும், ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும், மரங்களை நட்டு வைக்க வேண்டும், குளங்களை வெட்டி வைக்க வேண்டும். எப்படியாம கரும்புல உள்ள குளம் கூட அதை நிறைய ஊர் கட்டிடுவேன். காட்டுல மரம் இருந்தா வெட்டி சூளை காட்டுல வித்துருவேன். கோயில்ல உண்டிகளை பணம் இருந்தா திருடி 3 வேலை செய்வது திருட்டு பையன். அப்படி ஏற்பட்ட ஒரு மன்னன் நீதியாக இருந்தால்தான் அந்த நாடு நீதியாக இருக்கும். அப்படி ஆட்சி செய்ததனால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து 21 தினங்கள் ஆகிவிட்டது. அதனால என் மனைவி அழைத்து என் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டும். அதனால என் மனைவியாகிய காந்திமதி அழைத்து வா, அதன் பிறகு காந்திமதி
Thank you.